அன்பு வணக்கங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. சரி, இது ஹேர் ஆயில் காய்ச்சி முறையே சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டரு, செக்கு தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் ஊற்றுறோம். பாருங்கம்மா, 1/2 லிட்டர் செக்கு தேங்காய் எண்ணெயும் ஊற்றிருக்கோம். இப்போ அடுத்து வந்து நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கரப்பாந்தலை போட போகிறோம். கரப்பாந்தலை அரைச்சி வச்சுருக்கோம். 8 வகை இலைகளை போட்டு பொடி இதெல்லாம் போட்டு காய்ச்ச போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கரப்பாந்தலை அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், அதை கரப்பாந்தலையை போட போகிறேன். கரப்பாந்தலை போடுறோம், அரைச்சி வச்சதை. அடுத்து வந்து மருதாணியை போடுறோம். மருதாணியை நல்லா தண்ணி ஊற்றாமல், ரொம்ப தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது வத்துறதுக்கு லேட் ஆகும், எண்ணெய் முருகி போயிடும். அதனால் கொஞ்சமான தண்ணி வச்சு எல்லாத்தையுமே கெட்டியான முறையில் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம். அடுத்து வந்து கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை போட்டு கொதிக்குது, கருவேப்பிலையை போட்டுறேன். பாருங்கள், காய்ச்சியிலே நல்ல மணமாக, கொதிக்கையிலே நல்ல மணம் வருது. தலைக்கு தேய்ச்சா நல்லாயிருக்கும், ஒரு முடி கொட்டாது. 1 மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அடுத்து அருகம்புல் அரைச்சி வச்சுருக்கேன். அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதையும் போடுறேன். அருகம்புல் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பொடுகுலையை அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு. பொடுகு தொல்லையே இருக்காது தலையில், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதையும் போடுறேன், பார்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை அதையுமே போடுறேன், பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது, நல்லாயிருக்கும். வேப்பிலை அரைச்சி வச்சுருக்கேம்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதையும் போடுறேன், பார்த்துக்கோங்க. வேப்பிலையும் போட்டு கத்தாழையும் நெல்லிக்காயும் அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்து போட்டு, அதையும் போட்டு அப்படியே ஒரு கிண்டிக்கிடுவோம். சிம்மில் வச்சுக்கிடுவோம் கொதிக்கையில். செம்பருத்தி இலை தீயை சிம்மில் வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதையும் போட்டு கிண்டுறோம். இப்போ கிண்டிட்டோம், கிண்ட போகிறோம். நம்ம சிம்மிலேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருப்போம்மா, ரொம்ப வேகமாக வச்சிட வேணாம், முருகிரும் எண்ணெய். இந்த இலைகள்லாம் நல்லா இதாகணும், எண்ணெயோடு ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகையில் தான் நம்ம இறக்கணும். இப்போ அடுத்துமா ஒரு பொடி, இது என்ன பொடின்னு சொன்னால் கருஞ்சீரகமும் வெந்தயமும் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கோம்மா. லேசாக ஒரு வறுத்து 1 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போட போகிறோம். இது கொஞ்சம் இதாகட்டும், இது கொஞ்சம் ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். கொதிக்க பின்னாடி இறக்கி போட்டுக்குருவாங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொதிக்கலையும் நல்லா வாடை மணமாக இருக்குது. தலையில் தேய்ச்சா நல்லா இருக்கும்மா. ஒரு முடியும் கொட்டாது. உங்களுக்கு நல்ல 1 மாதத்துல நல்ல ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. அடுத்துமா வெந்தயமும் கரிஞ்சீரகமும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வறுத்தது அதையும் லேசாக போட்டு விட்டுக்கணும்.
சுத்தமான செக்கில் ஆட்டின விளக்கெண்ணம்மா இது. இதையும் ஒரு 50 மில்லி சேர்த்துக்கிடுவோம். தலை நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். முடி வளர்ச்சி நல்லா தூண்டும். நல்லா மழை கொதிக்குதுன்னா இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் நின்று சிம்மில் வச்சுட்டு அப்படியே அடியில் நல்லா வெந்து வந்து எண்ணெயெல்லாம் மேலே படர்ந்து நிற்கும். அந்த எண்ணெயில் போட்ட அத்தனை ஜாமான்களும் ஒரு இது மாதிரி கக்கு மாதிரி வந்து நிற்கும், கருகுனது மாதிரி வந்து நிற்கும். ஆனால் ரொம்ப கருக விட்டுக்க கூடாது. அதை வந்து நம்ம எண்ணெய் ஒரு வெள்ளை துணியை வச்சு இருத்து எடுத்துட்டோம்னா சுத்தமான ஹேர் ஆயில் தான். நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம், தரமாக இருக்கும். பாருங்கப்பா, எண்ணெய் நல்லா கொதிச்சு அந்த போட்ட இலைகள் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இன்னும் இதை அப்படியே நம்ம சிம்மிலேயே வச்சு காய்ச்சிருக்க 1/2 மணி நேரம். இப்படியே நம்ம அமர்த்திட்டா போதும்ப்பா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எண்ணெய் நல்லா ஆற வச்சு புழிஞ்சுக்கிற போகிறோம். புழிஞ்சு எடுத்து பாட்டில் அடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு 6 மாதத்துக்கு கூட எண்ணெய் இது பண்ணாதுப்பா. நல்லா தேய்க்க நல்லாயிருக்கும். தலைமுடி நல்லா உதிராமல் வளரும்.